வணக்கம் ஹலோ தோழா. ஹலோ தோழா நேயர்களுக்கு வணக்கம். என்ன ப்ரோ, எங்கே தான் இருக்காங்க ஆளுங்க, வந்து இருக்காங்களா இல்லையா? அதாவது ஒருத்தர் தலைமறைவா இருந்து திடீர்னு ஒருத்தர் வெளில வந்துட்டாரு. யாரு? புட்சட்னி இவரு வந்துட்டாரா? தேங்காய் சட்னி ராஜ் வந்துட்டு நான் வந்து ரொம்ப கவலையா இருக்கேன். நான் வந்து என்னோட வாழ்நாள்ல வந்து ஆமா நொறுங்கி போச்சு, உடைஞ்சு போச்சு, நான் ஒதுங்கி போயிடுச்சு. 42 பேர் நான் வாழ்நாள் முழுவதும் கூட இருக்கணுங்கிறதா என்னோட இதெல்லாம் போட்டாரு. நாம ஒரு 2 நாள் முன்னாடி ரிவீல் பண்ணியிருந்தோம்ல, அவர் கொஞ்சம் மனவேதனையில இருக்காரு, கட்சி மாற போறாரு, சொந்த கட்சி மாற போறாரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அப்படிங்களா? கேள்விப்பட்டோம். இந்த ட்வீட் வந்த உடனே லைட்டா ஒரு உரசல் நம்ம சந்தேகம் யூகிச்சது இது சரியா இருக்குமோ அப்படின்னு. நடுவுல புயலமணி என்ட்ரி ஆனாரு. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டான். அவர் வந்து அண்ணா மீண்டு வானா, போகாத மீண்டு வானா, வா போகாத வா மீண்டு வா. அவர் போறேன்னு சொல்லலையே, இவன் கூப்பிடுறான். அப்ப அது நம்ம யோசிச்சது 100% உறுதியாகுது. ஓஹோ அப்படின்னு. சரி இவர் ஏன் இப்ப ட்வீட் போட்டாரு நம்ம போய் கிராஸ் செக் பண்ணோம். இவர் இயல்பாவே இவர் யாரு? ஒரு பேச்சாளர், யூடியூபர், பேச்சாளர். முக்கியமா பண்டிகை நாட்கள்ல பல சேனல்கள்ல இவர் என்ன வருவாரு, பட்டிமன்றம். பட்டிமன்றத்துல பார்த்து பேசுவாரு. இப்ப வரப்போற பண்டிகைக்கு இவருக்கு நிறைய ஆர்டர் வந்துருச்சு. அதனால திடீர்னு போய் இது வந்து பேசிட்டாருன்னா, ஏன்பா 41 பேர் இறந்து போயிருக்காங்க, நீ வந்து பட்டிமன்றத்துல சரியா தவறான்னு பேசிக்கிருக்கல அப்படின்றவாங்களோ அப்படின்றதுனால இப்ப இல்ல இருந்தே ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாப்ல. அதாவது நான் வெளியே வரேன், மீண்டு வந்துகிட்டே இருக்கேன், இன்னும் 2 நாள்ல மீண்டுருவேன் நினைக்கிறேன், இன்னும் 1 மணி நேரத்துல மீண்டுருவேன், இன்னும் 1 நிமிஷத்துல நான் சரியாயிருவேன் அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு தீபாவளிக்கு குதிச்சிருவாரு. இதுதான் அந்த பிளானிங். இதை புரிஞ்சுக்காம நம்ம புயலமணி அண்ணன் மீண்டு வான்னு மீண்டு வா. ஒரு சிரிப்பு என்னன்னா, நேற்று வீடியோலயே போட்டேன் நானு. புயலமணி வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாப்ல. நானும் என்ன ரொம்ப நல்லா இருக்கு புயலமணி, இந்த ஒரிஜினல் நேம் சொன்னா கோவப்படுறாங்க. புயல நல்ல பேர் தான், எங்க பாட்டிக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் புயலுனா, அதனால புயல சொல்லலாம். அது வந்து என்ன போட்டிருந்தாருன்னா, யாரையும் சாதாரணமாக நினைக்காதே, காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும், சாதாரணமானவர்கள் என்று நினைத்து புறக்கணிக்கப்பட்ட பலர் தான் உலகத்தை உலுக்கி பார்த்தவர்கள். கீழே சேகுவாரா. இல்ல சேகுவாரா அப்படி சொல்லவே இல்ல. அப்படியா? அச்சு வர்றது சேகுவாரா அப்படி சொல்லவே இல்ல. அதாவது ஒரு பாட்டை போட்டிருக்கலாம்ல, இந்த உலகத்தில் எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்க அதை கண்டு உனக்கு கோபம் வருகிறதா, நீயும் என் தோழனே, இல்லைன்னா மை சிந்தாத பேனாவும் வேர்வை சிந்தாத நீயும் எதையும் சாதித்து விடுவேன். இந்த மாதிரி ஏதாவது பிரபலமான குவாட்டை போட்டா கூட சேகுவாரா நம்பலாம். இல்ல அட்லீஸ்ட் பார்த்து படிச்சு விஜயோட பஞ்ச் டைலாக் மாதிரியே இருக்கேன்னு சந்தேகமாவே இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல போனேன். கமெண்ட்ல மாடுன்னு ஒரு ஐடி, அந்த மாடுன்ற ஐடி என்ன பண்ணுச்சுன்னா, சேகுவாரா இப்படி சொன்னாரான்னு போட்டு கிராக்க வந்து டேக் பண்ணிருச்சு. கிராக்னா ஒரு பதில் கொடுத்திருக்கு. சேகுவாரா இந்த வார்த்தைகளை சொன்னதாக நம்பகமான ஆதாரங்கள் இல்லை. விக்கிகோட் புத்தகங்கள் அல்லது இவரது உரைகளில் இது இல்லை. அதாவது புத்தகங்கள்ல கூட இல்லைன்னு வந்துருச்சு, விக்கிபீடியால இல்லைன்னு வந்துருச்சு. யார் சொன்னது? யார்? சமூக ஊடகங்களில் பரவும் தவறான ஆட்ரிபியூஷனாக இருக்கலாம். அந்த முத பரப்புனது இவரு. அதாவது இவர் ஒன்று சொல்லுவார்ல, சத்தம் பேச சுத்தமா பிடிக்காது கீழே காரல் மார்க்ஸ், அந்த மாதிரி ஏதாவது அடிச்சு விட்டுட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க மணி இங்க வந்து மீண்டு வான்னு சொல்லி மாட்டிக்கிட்டாப்ல. நம்ம அதிபர் கூட அப்படிதான் பண்ணுவோம். ஏன்னா மீடியம் பண்ணி பேசும்போது அடிச்சு விடுவார், எதனா ஒரு கோட் ஒண்ணு சொல்லி எதனா பேர் விடுவார். அந்த மாதிரி இவர் அடிச்சு இந்த திருக்குறள் கல்வி மாடல்ல மாடுக்குதான் கல்வின்னு பேசினவரு. ஒண்ணு இல்ல, இந்த மாதிரி பல இருக்கு அவரு. அவர் வேற கொஞ்சம் சோகமா இருக்காரு எங்க அண்ணன் வேற. சரி, இப்ப விஜய் என்னதான் பண்ணாரு? மீண்டு வந்துட்டார சோகத்துல இருந்து. மீண்டு வந்து வீடியோ கால் பேசியிருக்காப்ல. இதே புட்சட்னி அவர் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி எங்க தலைவர் வீடியோ காலில் பேசுபவர் அல்ல, பேசுபவர் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால்ல பேசியிருக்காப்ல. அது வீடியோ கால் எப்படின்னா, யாருக்கு ஹெட்போன் இதெல்லாம் கிடையாது. 10 பேர் இருக்க ரூம்ல இவ்வளவு தூரம் வச்சு பேசினாலும் வீடியோ கால் கேட்காது. ஸ்பீக்கர் போட்டா கூட எக்கோ அடிக்கும், இங்க இறையும். அவர் அருண் வந்து வீடியோ கால் இப்படி வச்சிருக்காரு. ஒரு 5 அடி, ஒரு 2 அடி, 10 அடி டிஃபரன்ஸ் இருக்கும். தள்ளி நிக்கிறாங்க. ஏன்னா பக்கத்துல வந்தா இத பிடிச்சிருவாங்கன்ற. ஆமா, இதுல ஒரு பெரிய அயோக்கியத்தனமே இருக்கு. ஒரு பிரபல தனியார் சேனல், பாஜகவோட மாநில கட்சி ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற சேனல், அடுத்த பில்டிங்.
இன்னொரு 2 ஸ்பெல்லிங் சொன்னா 7 ஆரம்பிக்கும் அந்த சேனல். ஓகே புரிஞ்சுக்கோங்க. அந்த சேனல் போயிட்டு ஒரு பப்ளிக் போயிட்டு எடுக்குது. இப்போ உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்காங்க. விஜய் வீடியோ காலில் பேசியிருக்காங்க. கேள்விகள் என்னவாக இருக்கணும்? ஒரு நியாயமா அறத்தோட செயல்படுற ஒரு ஜேர்னலிஸ்ட், நீங்க நார்மல் லைஃப் வந்துட்டீங்களா? இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க எந்த மாதிரியான உதவிகளை நீங்க அரசாங்கத்திட்டயோ இல்ல தளபதியோ எதிர்பார்க்குறீங்க? உங்கள் வீட்டுல இழப்பு ஏற்பட்டிருக்கு, நீங்க ஏதாவது அறிவுரையா இருக்கா சொல்ல விரும்புங்க. இப்படி இருக்கலாம். ஆனா அந்த ஜேர்னலிஸ்ட் கேள்வி என்ன தெரியுமா? விஜய் பாத்தீங்களா? விஜய் அழுதாரா? கண்ணு 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 தண்ணி வந்துச்சு. ஒரு சொட்டா 2 சொட்டா கிளிசரின் போட்டாலே ஊத்துவாரு. கண்ணு பிதுங்கி இருந்துச்சா? தூங்கி எந்திரிச்சிருந்தாருல? சுருக்கமா டயர்டா இல்ல? சாப்பிட்டாரான்னு கேட்டீங்களா நீங்க? பாதிக்கப்பட்டது இவங்க. விஜய் சாப்பிட்டாரு கேட்கணும். ஆமா, பாதிக்கப்பட்டது இவங்க. ஆனா என்னமோ விஜய் பாதிக்கப்பட்ட மாதிரி கேள்வி எல்லாமே விஜய் சார்ந்தே இந்த பக்கம் இருந்துச்சு. விஜய் எப்படி ஒரு நெகட்டிவ் பாருங்க. விஜய் வந்து ஒரு எலைட்டான பீப்புள். அவர் எங்க இருப்பாரு, அவருக்கு என்ன சாப்பாடு வரும், அவர் போய் கேட்குறீங்க. எனக்கு இதெல்லாம் எனக்கு நீங்க கட்சியா என்னன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி கூட போய் கொடியை கட்டுறாங்க. எடப்பாடி பழனிசாமியோட ஸ்லோகனை திருடிட்டாங்க. இப்ப கட்சி தலைவர் திருடினோட இப்ப ஸ்லோகனை திருட்டானுங்க. என்ன திருட்டானுங்கன்னா, தமிழகத்தை காப்போம் என்னமோ ஒரு ஸ்லோகன் போட்டார்ல, தமிழகத்தை காப்போம்னு. அதுக்கு பதிலா விஜயை காப்போம் தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை விஜயை காத்து தமிழகத்தை எப்ப யார் மீட்பா? எனக்கு ஒண்ணுமே புரியுது. என்ன விஜய் காப்போம், விஜய் யார்கிட்ட இருந்து காப்பாத்தணும்? விஜய் யாரு துரத்துறா? முதல்ல விஜய்க்கு என்ன பிரச்சனை? எந்த கேஸும் அவர் மேல இல்ல. விஜய் கிட்ட இருந்து மக்களை வேணா காப்பாத்தணும், அது வேணா இருக்கலாம். விஜய் மேல எந்த கேஸும் இல்ல. விஜய் சகல பாதுகாப்போட, ஒய் பிரிவு பாதுகாப்போட வீட்டுல சேஃப்டியா இருக்காங்க. விஜய்க்கு யாரும் இந்த மிரட்டலும் விடல. அப்புறம் ஏன் விஜயை பாதுகாக்கணும்? எனக்கு ஒண்ணு புரியல. சரி, தமிழகத்தை மீட்கணும். யார்கிட்ட இருந்து? யாருகிட்ட இருந்து சொல்ல? திமுக இருந்து. எதுக்கு தெரியல. ஏன் மீட்கணும்? தெரியல. மீட்கணும் அவ்வளவுதாங்க. இதுதான் காமெடி கூத்தா நடந்துட்டு இருக்கு. ஒரு வந்து இது கேமரா வந்து இருக்கிறத சொல்லி பேசப்படுது. விஜய் போன பஸ் இருக்குல்ல, அந்த பஸ்ல வந்து கேமரா இருக்குது, ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படின்ற உண்மை அது? ஆமா, அதாவது இது தமிழ் சினிமா. இது வந்து உரைகள்ல வந்து அண்ணன் ஆசிரியர் நக்கீரன் கோபால் அண்ணா வந்து ஒரு ரிவீல் பண்ணியிருக்காரு. இது வந்து ஜனநாயகன் ஷூட்டிங்ல ஒரு சாங்கோட போர்ஷன்ல ஏதோ வைக்க போறாங்களா. அது வந்து ஒரு கிரௌடு வேணுமா. பொதுவா இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டுகள்லாம் கிரௌட் எல்லாம் வைக்கணும், ஒரு ஆள் செட்டு போடணும். இந்த பிச்சைக்காரன் 2 படத்தெல்லாம் வந்து மக்கள் கூட்டத்தை வந்து பேட்ச் பண்ணியிருப்பாங்க, ஏஐ மாதிரி போட்டு பேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்ப இதெல்லாம் பண்ண நிறைய செலவு இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் நம்ம ரியாலிட்டிக்கா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு யார் ஆசைப்பட்டாங்கன்னு தெரியல. விஜய் ஆசைப்பட்டிருக்கலாம், ஏன்னா ஒரு கூட்டத்தை விரும்புறவர். இல்ல ஹெச் வினோத் ஆசைப்பட்டாரான்னு தெரியல. ஹெச் வினோத் பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். இல்ல அதுல கெஸ்ட் ரோலா வர புசியானது ஆசைப்பட்டாரான்னு தெரியல. அப்படியா? புசியானது நடிக்கிறாரு உள்ள கொடைக்கானல் போனார்ல. ஆமா, நடிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ரோலெக்ஸ் கேட்டப்பா இருக்கும். குடும்பம் இதெல்லாம் எப்படி பாக்குறது முடிஞ்ச அந்த அதுக்குதான் ஒருவேளை விஜய் வந்து லைட்டை ஆஃப் ஆன் பண்ணாரு. ஆஃப் ஆன் இருக்கும் மேபி அது காட்சி கூட இருக்கும். அதாவது 63 ட்ரோன் கேமராக்களை பறக்க விட்டு ஷூட்டிங்ல பிடிச்சாங்களாம். எனக்கு அப்போ டவுட் வந்துச்சு, இந்த நாகையில விஜய் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க மறுக்க அவ்வளவு ட்ரோன்கள் பறந்துட்டே இருந்துச்சு. நீங்க நல்லா ஒரு நோட் பண்ணி பாருங்க, நாகையோட லைவ் வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ல வீடியோ இருக்கும். அவ்வளவு ட்ரோனு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரோன், இப்பெல்லாம் ட்ரோன் வந்து சாதாரணமாலாம் ஹேண்ட் கேமராலாம் யூஸ் பண்ண முடியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் லைசன்ஸ் இருக்கு. லைசன்ஸ் வச்சாதான் நீ ட்ரோனே பறக்க விட முடியும். அட் அ டைம்ல இவ்வளவு ட்ரோன்களை பறக்க விடுறதுக்கு அரசாங்கம் எப்படி அங்க பெர்மிஷன் கொடுத்துச்சு, என்ன இது அப்படின்னு தெரியல. அப்ப கட்சி சார்ந்து, அதாவது ஒரு ஆள் சார்ந்து வாங்க முடிஞ்சா வாங்கலாம். தனித்தனியா போய் இவ்வளவு பேர் அங்க பெர்மிஷன் வாங்கினாங்களான்னா சந்தேகமா இருக்கு. இப்ப இவர் அதை ரிவீல் பண்றாரு. இது மாதிரி தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா நடந்திருக்கு ஏற்கனவே. படையப்பா படத்துல கொஞ்சம் அங்க பாரு கண்ணா அப்படின்னு மக்கள் கூட்டத்தை காட்டுவாங்க, ஷூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரமணா படத்துல கூட விஜயகாந்த் கைது செய்யப்பட்டது போது ஒரு பெரிய ஒரு ரேலி இருக்கும். அப்ப இது மாதிரி சீனியருக்குனே நடந்திருக்கு. அதனால இதுல நடக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு, வைக்கலாம் அப்படின்னு. இப்போ ஹெச் வினோத் பேசுவோம். அது ஹெச் வினோத் வந்து ஒரு நல்ல படங்கள்லாம் ஏற்கனவே இயக்கியிருக்காரு. ஒரு இந்த மாதிரியான கிரைம்லாம் நடக்கும் பார்த்துக்கும். இந்த இது சதுரங்க வேட்டையா, அது அப்புறம் வந்து வலிமை தானே, வலிமையா என்ன படம் தெரியல, அந்த பேங்க் ராபரி மூவி. ஆமா, மஞ்சு வாரியர்லாம் நடிச்சிருப்பாங்க. பேங்க் தெஃப்ட், பெரும் முதலாளிகளை எப்படி திவாலாக்குறாங்க, போலி நிறுவனங்களை எப்படி உருவாக்கப்படுது, பேங்கோட கண்டிஷன்ஸ் என்ன, இது எல்லாமே ஒரு அரசியல சூசகமா பேசக்கூடிய ஒரு ஆள். அப்ப இந்த இடத்துல ஜனநாயகன் தேர்தலுக்கு முன்னாடி வருதுன்னா இவர் வந்து ஒரு ஆபத் பாந்தவன், தமிழ்நாடு மிகப்பெரிய இருளில் இருக்கிறது, இவர் தான் மீட்க போகிறார் அப்படின்ற ஒரு பிம்பத்துலதான் இந்த படம் எடுக்கப்படுது. இவர் மீட்பர், ஒரு பெரிய
சூப்பர் ஹீரோ அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை அவங்க உருவாக்குறாங்க. ஆனா இந்த படத்தை காட்சிகள் உண்மையாவே இப்படிதான் இந்த இடத்துல தான் எடுக்கப்பட்டிருக்கு அது உண்மை அப்படின்னா நிச்சயமா இந்த துயர சம்பவம் பார்த்த உடனே இந்த படத்துல இருந்து ஒரு விலகி இருக்கும். கண்டிப்பா அறத்தோட செயல்படக்கூடிய உண்மையை காட்டணும். உண்மையை காட்டணும். இந்த 41 பேர் எப்படி வந்து இறந்தாங்க அதையும் காட்டணும், சேர்க்கணும். ஒரு வகை அது உண்மையிலே யார் காரணமோ அவங்க அதை சுயவசமா எடுத்துட்டு ஓடி போயிடணும். ஆமா ஆமா அந்த மாதிரி அந்த படத்தோட கிளைமேக்ஸை முடிக்கணும் சீரியஸா. ஆமா இதுல வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அப்புறம் செந்தில் பாலாஜி பத்தி பேச போறாரு விஜய் வந்து பாட்டுலுக்கு 10 ரூபான்னு பேச போறாரு. அந்த சமயத்தில் பார்த்தா ஒரு குழந்தை காணாம போச்சு. ஒரு அம்மா வந்து கதறுது, ஐயோ என் குழந்தை காணன்னு சொல்லுது. இதை விஜய் பார்த்து கண்டுக்காம அவர் படிக்க இதை ஆரம்பிச்சிட்டாரு. ஆதவர்ஜன் கேட்குறப்ப என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்குறப்பலாம் அந்த அம்மா சொல்லுது சார் என்னோட வந்து அவர் குழந்தை காணான்னு சொல்லுது. இதை கேட்ட ஆதவர்ஜன் டப்புன்னு விஜய் பார்க்குறாப்புல சொல்லலான்ட்டு போனா விஜய் வந்து இப்போ செந்தில் பாலாஜி பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. கண்டென்ட் மெயின் கண்டென்ட். சரி இந்த டைம்ல போனால் ஸ்டாப் ஆகிடும், அதை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மனுஷன் உள்ள விட்டாப்புல எங்க வண்டிக்குள்ள கேஷுவலா போயிட்டு பேசி முடிச்சு 4 நிமிஷம் கழிச்சு தான் மேலே வந்து சார் ஒரு குழந்தை காணாம போச்சான் பாருங்க சார் அனௌன்ஸ் பண்ணுங்கன்றாப்புல. அப்ப பாத்தீங்களா எது முக்கியம் குழந்தையா அரசியல் தான் முக்கியம். ஏங்க இந்த மனநிலை எப்படிங்க அது வரும்? ஒரு குழந்தைங்க காணணும் பதறாது, ஐயோ என்னாச்சு இப்படி பார்த்து தேடு பாடம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொன்னா இன்னும் எவ்வளவு ஜாலியா இருக்கு, எவ்வளவு ஒரு ஹாப்பினஸா இருக்கும். அதான் மக்கள்கிட்ட இவங்க வந்து ஒரு ஓட்டு அரசியல் தான் பார்க்குறாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் வந்து 2 மாங்கா. பஸ்ஸில் வந்து படத்தோட ஷூட்டிங் எடுத்த மாரி ஆச்சு, மக்களை சந்திச்ச மாரி ஆச்சு. ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். அது ஒரு ஏதோ பாட்டுக்கு வைக்கிற சீனா, இது மாசா காட்டணும் க்ரௌட. அதனால அதுதான் ஒரு நக்கீரன் ஆசிரியர் அவரு கோபால் அண்ணன் வந்து சொல்லியிருக்காரு தெளிவா, மனித செங்கலி மாதிரி வந்த கூட்டத்தை ரிட்டர்ன் வெளியில விடல, உள்ளுக்குள்ளேயே நெருக்கி இருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு. அப்ப வேணும்தான் அவர் வந்து 10ஆம் பொதுவால சொல்ல மாட்டாரு, பல வழக்குகளை பார்த்திருக்காரு. அப்ப அவங்க ஜேர்னலிஸ்ட் எல்லாம் கீழே ரிசர்ச் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. இல்ல உண்மையில இவங்களோட பட ஷூட்டிங்காக தான் மக்களை இப்படி கூட்டத்தை கூட்டி சாவஸ்டான்னு கேட்கும்போது எப்படிங்க இருக்குது? ஒரு மாதிரி இல்ல உன் படம் நீ சம்பாதிக்க பொதுமக்கள் சாவஸ்டே நீ. ஆமா இது உண்மையாவே மக்களுக்கான அரசியல் கட்சி இல்ல. அதுதான் ஏன்னா இவங்க நடந்துக்கிற நடவடிக்கைகளை வச்சே மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுது. அஜித்குமார் லாக்அப் டெத்ல எங்களுக்கு SIT வேணும், CBI வேண்டாம், உங்க மாநில காவல்துறை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொன்ன வாய். CBIக்கு போனாலே இந்த வழக்கு 4-5 வருஷம் இழுத்துருவாங்க, அதனாலதான் நீங்க இத விரும்புறீங்களான்னு கேட்ட வாய் இப்ப SIT ரத்து பண்ணுங்க, CBI கொடுங்க. அப்ப இப்ப மட்டும் ரெட்ட நாக்கு. அப்ப யாரு நீ, என்ன அரசியல் பண்ற, என்ன ஆபத்தை உள்ள கொண்டு வர பாக்குறன்னு ஒரு கேள்வி வைக்கிறோம். இது நியாயமான கேள்வி. இது ஒரு சாதாரண மக்களா நீங்களே கூட கேள்வி கேளுங்க. கண்டிப்பா தோணும். தாவேக தொண்டர்களே கேளுங்க, ஏன் தலைவரே நம்ம அன்னைக்கு அப்படி பேசணும் இன்னைக்கு இப்படி பேசணும், நம்மளோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு கேளுங்க. பயம் இருக்குல்ல, இவங்க மேல தப்பு இல்லைன்னா பயம் இருக்காது. பயம் இருக்காது. தப்பு இருக்கனால தான் நம்ம எப்படியோ மாட்டிப்போம். சரி கேஸ் அந்த பக்கம் போட்டு மத்திய அரசு கூட போனா கூட அவன் காலில் விழுந்துடலாம். அதை வச்சு பாத்தியா ஏர்போர்ட்ல மீடியாக்காரன் போனே இல்ல, சும்மா கேஷுவல். அந்த குழந்தை கேஷுவல் நான் ப்ரோ கொரியன் செட்டா போன் பிரஸ் வந்தாலும் கேஷுவல். அப்புறம் வந்து அங்க வந்து துக்கத்துல இருக்கும் போதும் கேஷுவல். அந்த மீடியா மட்டும் தான் பேச பேனா கையில் வச்சிருப்பாரு. அந்த மாதிரி போன் கேஷுவல் எப்பவுமே டிராமா. இது ஆக்டிங் விஜய் விட நீ முந்தி போயிடும் போல. இது எப்பவுமே கேஷுவல். அதாவது பிரஸ்ன்னு ஒண்ணு இந்த ஞாபகம் ஒரு சரியான கூத்து. இதை மட்டும் நம்ம சொல்லுவோம். விஜய் வந்து கரூர் போறாரு. கரூர் போறதுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களாம். எப்ப போறாங்க தெரியல பெர்மிஷன் வாங்கியிருக்கு. நம்ம கடைசிகள் வெள்ளி. அதுக்கு வந்து பொதுவா காவல்துறை தான் நிபந்தனை கொடுக்கும், இந்த டைம் வாங்க, இதுக்குள்ள வாங்க, இத்தனை பேர் வாங்க, இந்த வாகனத்துல வாங்க அப்படின்னு காவல்துறை தான் நிபந்தனைகள் கொடுக்கும். முறையா உலகத்திலேயே பெர்மிஷன் கேட்டவன் நிபந்தனை போட்டிருக்காங்க இவனுங்க. அதுல நிபந்தனை என்ன தெரியுமா? கிரீன் காரிடர். அப்படின்னா என்ன தெரியுங்களா? சென்னையில் ஒரு நாள் படம் எல்லாரும் பார்த்திருக்கீங்க. வேலூர்ல இருந்து சென்னைக்கு ஒரு இதயத்தை கொண்டு வருவாங்க. அந்த வாகனம் கொண்டு வரும்போது எவ்வளவு இருக்கும்னா, ரோட்ல எந்த ஸ்பீட் பிரேக்கும் இருக்காது, எல்லா சிக்னலும் கிரீன்ல இருக்கும். யாரும் நடுவில் வந்துடக்கூடாது. ஃபுல் ஃபிளெஜ்ல அந்த கார் வந்து 120 வேகத்துல போகணும். அந்த மாதிரி இவருக்கு திருச்சியில இருந்து கரூருக்கு ஏற்பாடு பண்ணி தரணுமா? அப்படியா? எதுக்கு என்ன கிழிக்க போறீங்க? அவ்வளவு வேகம் பாதிக்கப்பட்ட யாரு நீ முதல்ல நீ சொல்ல? இந்த மக்களா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஆளா நீ? நடிகையா நீ? உனக்குன்னா அவ்வளவு பதகம் தரணும் இல்ல? என்ன தெரியுமா? அப்ப
அரசாங்கம் மக்கள் போலீஸ் எல்லாம் பார்த்தா வேற வேலையே இருக்கக்கூடாது. இவரை பாதுகாக்க தான் வேலை பண்ணுது. ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த சேவை இப்படியான ஒரு ஏற்பாடுகள் பிரதமருக்கே இல்ல. அதுதான் பிரதமருக்கே இல்ல, உள்துறை அமைச்சர் யாருக்குமே இல்ல. ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக ஆம்புலன்ஸுக்கு மட்டும் சில நேரங்கள்ல எமர்ஜென்சியா இதை பண்றாங்க. கண்டிப்பா இது இவருக்கு வேணுமா கேட்கிறோம். ஏற்கனவே 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாள் பல்லு அடிச்சு வீடுகளை தூக்கிட்டு இருக்கீங்க. 10 நாள் கழிச்சா வரீங்க, ஏன் பொறுமையா வாங்க. 2 நாள் அங்க ஸ்டே போடுங்க, 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட தங்குங்க. தங்கி 2 நாள் பொறுமையா ஒவ்வொருத்தரையா போய் பாருங்க. என்ன அவசரம் அப்படி? இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா எல்லா கட்சிக்காரும் பார்த்தோன்னா எந்த பர்மிஷனும் வாங்காம சத்தமெல்லாம் போட்டு மக்கள் பார்த்துட்டு வந்துட்டானு. ஆனா இவர் மட்டும்தான் இன்னும் பர்மிஷன். அதுதான் இல்ல ப்ரோ, 2 கண்டிஷன் இருக்கு. அனிதா பார்க்க போனீங்கன்னா இப்படிதான் போனீங்கன்னா கேட்டீங்க இல்ல மார்கஸ்ல போக வேண்டியது சந்திக்கிற மக்கள் நீங்க கூட்டம் கூட்ட போறியா போயிட்டு மக்கள் போகலாம் போறோம், எப்போ வேணா போலாம் போறோம், நடுசாமி கூட போலாம், போயிட்டு பார்த்துட்டு மீட் பண்ணிட்டு வரலாம். என்ன வேஷம் இது? இது கேட்டிருக்காங்க, கிரீன் கார்டர் கேட்டிருக்காங்க. அடுத்த பெர்மிஷன் எனக்கு வந்து ஏர்போர்ட்ல கூட்டம் கூட கூடாது. யாரு? பொதுமக்கள், கட்சிக்காரங்களா? கட்சிக்காரன் கூட கூடாது நீயா சொல்லணும், போலீஸ் எப்படி சொல்ல முடியும்? ஆதவாஜிகிட்ட சொல்லு, புசிகிட்ட சொல்லு. எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை. இப்ப ஒரு கட்சி தலைவர் ஏங்க இங்க நான் வரேன், யாரும் தயவு செய்து அங்க வராதீங்க, அசம்பாவிதம் ஏற்படும், ஒருத்தரை கூட நாங்க பார்க்க கூடாது, தயவு செய்து வராதீங்க அப்படின்னா இதெல்லாம் சொல்லாம போனா போதும் ப்ரோ. முதல்ல வந்து இந்த சேனல் கிட்ட போய் நீ சொல்லாதீங்க விஜய் வராரு, விஜய் தூங்கிட்டாருன்னு சொல்லாம இரு. ஏன்னா அவனுதான் வாசல்லே உட்கார்ந்துருக்காங்க. வண்டியில விஜய் இருந்தாரா இல்லையான்னு கூட இல்ல, சும்மா டிரைவர் காய்கறி கூட வாங்க, ஒய் பிரிவு இல்லாமல் விஜய் சென்று கொண்டிருக்காருங்கள் அப்படின்னு கார் தான் போகுது. அதனால வேற பிரச்சனையாகுது. அப்ப இந்த கட்சிக்காரங்களும் வரக்கூடாது அப்படின்னு இவரு நிபந்தனை போடுறாரு. கட்சிக்காரங்க வரக்கூடாதுன்னா போலீஸோட வேலை இல்ல, நீங்க தான் சொல்லணும். ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் இது இனிஷியேட் எடுக்கணும், வராம பாத்துக்கணும், அவ்வளவுதான். 3வது இதுதான் ஹைலைட். என் மேல யாரும் பத்திரிகையாளர்கள் கிட்ட வந்து கேள்வி கேட்க கூடாது. இத வந்து போலீஸ் வந்து உறுதிப்படுத்தணும். கேள்வி கேட்க கூடாது. இது எப்பவுமே நீ எப்பதான் கேள்வி கேட்டு காவல்துறை இல்ல, நீ வந்து என்னைதான் முதல்ல பார்த்து போயிட்ட பத்திரிகைகள் என்னைக்கு மீட் பண்ண நேர்ல பேசுனேன், என்ன விட்டுருங்க. நான் வந்து என் வீட்ல என் ஆபீஸ்ல தான் இருப்பேன். அவனோட கீழே பத்திரிக்கை இருக்கு, நான் உங்க வீட்டு வாசல்ல தாங்க இருக்கேன், வெளியே வாங்க. பத்திரிகையார் வரக்கூடாதான், பத்திரிகையாளர் பார்க்க மாட்டாராம். அரசியல்வாதி என்ன ஒரு வார்த்தை வருது, எதுவும் சொல்ல முடியாதுன்னீங்களேன். அப்ப பத்திரிகையாளர்கள் கேட்ட ஒரே ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல தெரியாது, தெரிச்சு ஓடக்கூடிய கேரக்டர். அதனாலதான் வேணான்னு சொல்றாரு. இப்படி ஒரு கோழை தலைவர், அவருக்கு பேரு ஜனநாயகன். பத்திரிகையாளர்களை சந்திக்காதவர் ஜனநாயகன், பாதிக்கப்பட்டவர்களை 10 நாள் ஆகியும் சந்திக்காதவர் ஜனநாயகன், பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாம எதுவுமே பண்ணாம அந்த கட்சி உள்ள எல்லாத்துக்கும் பாத்துட்டு இருக்கிறது ஜனநாயகன். ஏதாவது ஒரு கூட்டம் போட்டா அடிச்சு நொறுக்கிறது, எல்லா வேலையும் பாக்குறது ஜனநாயகன். இவர் பேரு ஜனநாயகன். கண்டிப்பா. அப்புறம் இந்த புதிய தலைமுறை சேனல் இருக்குல்ல, புதிய தலைமுறை சேனல் வந்து சமீப காலம் விஜய்க்கு தான் பெரிய மார்க்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த தமிழ்னு பார்த்தா விஜய் எப்படி வராரு, பறகுறாரு, மியூசிக் வர, ஆமா மியூசிக் வர போட்டு விட்டாங்க. நான் கூட பார்த்தேன், இது யாருடைய சேனல், விஜயோட சேனல் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு என்னன்னா, ஊடக சுதந்திரத்துல அரசு தலையிடுறது தவறுதான், உண்மைன்ற பட்சத்துல நம்ம கண்டிக்கணும், அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இந்த மாதிரி பிரபலமான சேனல்கள்லாம் நிறைய ஜேர்னலிஸ்ட் லே ஆஃப் பண்ணாங்க. நடுநிலையா வந்து லே ஆஃப் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் கிட்ட ஒரு HR போயிட்டு கேட்டு, நீங்க வெளியே போங்க, அது ரிலீவ் ஆயிருங்க. ஏன் ரிலீவ் ஆயிருங்க? சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு. சரி, என் பேரு என்னோட ரோல் என்னன்னு அவர் கேட்டதுக்கு தெரியாதுங்க. நேத்து அந்த ஜேர்னலிஸ்ட் நான் பேசினேன், எனக்கு சொல்லிதான் நான் அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. எத்தனை பேரை லே ஆஃப் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் கொடுமைப்படுத்திருக்கீங்க, அனுப்பியிருக்கீங்க. சரி, அலுவலகத்துல வெடிகுண்டு இந்த டிஃபன் பாக்ஸ் பாம்பை போட்டதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணும் போது உள்ள உட்காந்துக்கிட்டே இந்த நிறுவனம் வந்து யாரும் ஆர்ப்பாட்டத்துக்கு கலந்து கூடாதுன்னாங்க. எப்படி? இவங்களுடைய அலுவலகத்துல பாம்பு போட்டது கண்டிச்சு இங்க வெளியே ஆர்ப்பாட்டத்துல யாரும் கலந்து கூடாது. அப்ப இவங்களுக்காக பேசலாமா வேணாமான்றதே எனக்கு பயமா இருக்கு. அந்த சிக்கல் வருது நமக்கு. அதனால ஜனநாயக ரீதியா பத்திரிகை சுதந்திரத்தில் தலையிடக்கூடாதுங்கிறது எங்களோட கருத்து. இந்த பத்திரிகையை பத்தியே பேச வேண்டி இருக்குல்ல, யாரோடதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அது ஒண்ணு இருக்கு, நடுநிலையே அவங்க இல்ல, அதுதான் வந்து ரொம்ப தப்பான விஷயமா இருக்கு. ஓகே ப்ரோ, ஸோ அடுத்து வந்து விஜய் எப்போ மக்களை போய் பார்ப்பாரு அதை பத்தி பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.